வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இனி இந்த பதிவில் மகர ராசியை சிந்திக்கவிருக்கிறோம். மதிப்பான எண்ணங்களும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ஒருங்கே கொண்டு குடும்ப வாழ்விலும் இல்வாழ்விலும் இறை வாழ்விலும் மேன்மையை விரும்பும் மகர ராசி நேயர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மகர ராசிக்கு இனி 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கின்றன. மகரத்துக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான், 6ஆம் இடத்தில் குரு பகவான், ஏனைய 2, 8ஆம் இடத்தில் ராகு கேது பகவான். 3ஆம் இடத்தில் சனி இருந்தால் உபயஜயத்தையும், 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் மறைந்த ராஜயோகத்தையும் விபரீத ராஜயோகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். 2 ராகு 8ஆம் இடத்தில் கேது திடீர் அதிர்ஷ்டத்தையும் பணபரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். 2017 முதல் 2025 வரை வருகின்ற சோதனை எல்லாம் விலகி சாதனை ஆகின்ற காலகட்டங்கள். இல்வாழ்விலும் பலவிதமான சிக்கல்கள், குடும்ப வாழ்வில் பலவிதமான சிக்கல்கள், தொழில் வாழ்வில் பலவிதமான சிக்கல்கள் இவையெல்லாம் நிவர்த்தியாகும். அறகுறையாக படித்தவர்கள், படிப்பில் மந்தநிலை ஏற்பட்டவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு விடிவு காலம். பட்டக்கல்வி, தொழிற்கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற்றவர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வேலைவாய்ப்பு தேடுவீர்கள். வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையும். திருமணமே செய்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியமே செய்பவர்களுக்கு இயற்கையாக குழந்தை கிடைக்கும். அதே நேரத்தில் மருத்துவ முயற்சி செய்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பலிதமாகும். தொழில், அரசு தொழில், சொந்த தொழில், தனியார் தொழில், சம்பள தொழிலில் இடமாற்றம் ஏற்படும், பதவி ஏற்படும், வருமான உயர்வு ஏற்படும். ஒரு அமைதியான காலகட்டங்களாக இனி வருகின்ற 2025 முதல் 2027 வரை சனி பகவான் அனுகூல பலனை தர இருக்கிறார். குரு பகவானுடைய அனுகூலம் எப்படி என்றால், கடன் வாங்கியிருந்தால் கடன் அடையும், நோய் இருந்தால் நோய் தீரும், சட்ட சிக்கல், வம்பு வழக்கு, நிலத்தகராறு இருந்தால் தீரும், குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை தீரும், சகோதரர்கள் பிரச்சனை தீரும், உறவு வழி அவப்பெயரெல்லாம் விலகும். அதே நேரத்தில் இடம், பூமி, மனை வாங்கி கடன் கட்ட முடியாதவர்களுக்கு நீ கடன் தீருகின்ற காலகட்டங்கள். புதிய மனை, வீடு, வாசல் யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். 3ஆம் இடத்தில் சனி பகவான், கேந்திரத்தில் குரு பகவான், குருவுக்கு கேந்திரத்தில் சனி பகவான் அமர்ந்தால் அதிபதி யோகம் என்று சொல்வது வழக்கம். இந்த அதிபதி யோகம் சகல சௌபாத்தியத்தை கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள் பூர்த்தியாக குடும்ப வாழ்வில் தேவையான கல்வி வளர்ச்சி, திருமண முயற்சி, தொழில் வளர்ச்சி, வண்டி வாகன மாற்றம், வீடு கட்டுதல் இவையெல்லாம் மேன்மையான காலகட்டங்களாகும். நோய் நிவர்த்தியாகும், கடன் நிவர்த்தியாகும். ஒரு சிறப்பான காலகட்டங்களை நீங்கள் இந்த கோச்சாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மகர ராசினியில் ஒரு முறையாவது திருச்செந்தூர், திருவண்ணாமலை செய்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இனி வருகின்ற காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லா நலமும் இறைவனுடைய திருவிழால் கிடைக்க வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.